ஒரு எக்ஸாம்ன்றது கிடையாது. எங்க வச்சாலும் எக்ஸாம் வச்சா போய் வேமா எழுதிடுவேன். நான் வந்து ரெகுலரா 2011ல இருந்தே ஜிம்முக்கு ரெகுலரா போயிட்டு இருந்தேன். கோயில்பட்டியில மாத்துறது டிராஃபிக்ல தான் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அதாவது மக்களுக்கு வந்து கோயில்பட்டியில இருந்து டிராஃபிக் சம்பந்தமா வந்து மந்தித்தோப்பு ரோட்லயும் மந்தித்தோப்பு ரோட்ல இருந்து டேபுரம் ரோடு வர்றது சரி, இல்லை மாதாங்கல் ரோட்ல இருந்து மேலே வந்து மந்தித்தோப்பு ரோட்ல ரைட்ல திரும்புறதும் சரி, அந்த இடத்துல வந்து எப்படி கரெக்டாக ரைட் போகணும், அந்த சிக்னல் எப்படி போகணுங்கிற இது தெரிய மாட்டேங்குது. இப்போ எட்டயபுரம் ரோட்ல வந்துட்டு புது ரோட்ல ரைட்டு திரும்புறோம்னா ரைட்டு திரும்புறவங்க ஒரு ரைட் லாஸ்ட்ல நிற்கலாம், லெஃப்ட் லாஸ்ட்ல நிற்பாங்க. இங்கே உள்ள மக்கள் எல்லாம் நல்லா அன்பா இருப்பாங்க, எல்லாம் நல்லா பழகுவாங்க. என் பேர் அந்தோனி திலீப். நான் வந்து இப்போ தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் எப்போதான் ஸ்டேஷனில் வந்து எஸ்ஐயாக இருக்கிறேன். இதுக்கு முன்னாடி கயத்தார் நாலாட்டம்புத்தர் ஏரியாலாம் இருந்திருக்கிறேன். யாரும் பார்த்தோன்னா எனக்கு அது வந்து 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்த ஒரு இதுதான். எல்லாம் விஜயகாந்த் அர்ஜுன் படம் பார்த்து வந்தது தான். ஒரு அட்டம்ப்ட் தான் இது பண்ணுறேன். ஒரே அட்டம்ல அட்டன் பண்ணிட்டீங்க. ஃபிசிக்கலாக தான் நான் ரொம்ப நாளாக ரெடி ஆகிட்டு இருந்தேன். அது அந்த டைமில் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃபிசிக்கலாக நல்லா ரெடி ஆகிட்டு இருந்தேன். அகாடமிக்கலாக 3 மாதம் தான் படித்தேன். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி இன்டர்வியூல இதே கொஸ்டினை கேட்டாங்க. சரி சரி. ஏன்னா வந்து பப்ளிக்ல வந்து பப்ளிக் டைரக்டாக சர்வ் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் இது மட்டும்தான். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பிரச்சனையை வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதை டைரக்டாக நம்மளால நிறைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும். அப்படி முடிஞ்சளவு எல்லாத்தையும் சொல்ல முடியாது, முடிஞ்சளவு நிறைய பிரச்சனைகள் நம்ம தீர்த்து வைக்க முடியும். அப்படி பண்ணுறப்போ ஒரு ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். அது மற்ற டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்குமான்னு தெரியல, எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் நல்லா அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா. காக்கி சட்டையை போடும்போதுங்கிறத விட நான் வந்து ஃபிசிக்கல் வந்து சென்னையில் அட்டன் பண்ணேன். அப்போ வந்து ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ஃபுல்லாக மழை, அதனால் எங்கள் எல்லாத்தையும் நேரு ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அப்போ போலீஸ் வண்டியில் கூப்பிட்டு போனாங்க. போலீஸ் வண்டியில் போட்டு தான் எங்களை நேரு ஸ்டேடியத்துக்கு கூப்பிட்டு போனாங்க. அந்த போலீஸ் வண்டியில் போகும்போது அப்பா அப்படின்ட்டு செம்மையாக நம்ம போலீஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அடுத்து காக்கி சட்டையை வந்து அகாடமியில் தான் ஃபர்ஸ்ட் யூனிஃபார்ம் அவங்களே ஸ்டிச் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அதை விட ரொம்ப செம்ம ஃபீல் ஆனது நான் அந்த ஃபிசிக்கல் பண்ணும்போது அந்த போலீஸ் வண்டியில் போகிறப்ப அது வரைக்கும் போலீஸ் வண்டியிலே போனது கிடையாது. போலீஸ் வண்டியில் போகிறப்ப அப்போ நம்ம போலீஸ் ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபிசிக்கல் போகிறப்ப. படிக்க ஆரம்பிக்கிறது 21 வயசுலேருந்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுத்து வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்காகவே வெயிட் பண்ணிட்டும் இருக்கக்கூடாது. ஒரு சைடாக ரெடி ஆகிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஃபிசிக்கலாக டெய்லி ரன்னிங்கு, ஜிம்முக்கு போகிறது, இல்லை நார்மலாக பார்ஸில் ஆடுறது, இந்த மாதிரி ஃபிசிக்கலாக டெய்லி ரெடி ஆகிட்டே இருக்கலாம். இப்போ ரோப்பு தான் மெயினாக. நாங்கள் இருக்கிற டைமில் வந்து ரோப் வந்து மேண்டட்டரி. ரோப்பில் இதானாலும் அவுட். இப்போ அப்படி கிடையாது. மார்க்குக்கு வந்து ரோப் இதானாலும் அந்த மார்க்கை வந்து எடுத்துக்கலாம். இல்லை ஏற முடியலன்னா ஒரு 0 மார்க்னு போட்டு அடுத்த டோட்டல் மார்க்காக கட் ஆஃபாக இது பண்ணுறாங்க. இருந்தாலும் ஒரு ஆஃப் மார்க்கை கூட விடக்கூடாது இல்லை. அதனால் ரோப் கிளைம்பிங் வந்து விட்டுறக்கூடாது. அதுக்கு நல்லா புல்லப்ஸ் எடுத்து நல்லா இதாக இருந்தால் ரோப் ஈஸியாக இது பண்ணிடலாம். டெய்லி ரன்னிங் ஒரு 1.5 கிலோமீட்டர்னா 2 கிலோமீட்டர் டெய்லி ரன்னிங் போய் நல்லா ப்ராக்டிஸாக இருந்தனா லாஸ்ட் டைம் கஷ்டப்பட தேவையில்லை. இது ஃபிசிக்கலாக ரெகுலராக ரெடி ஆகிறது தான். அகாடமிக்கலாக ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்ஐ தான் ஆக போகிறோம் அப்படின்ட்டு வந்து நிறைய பேர் லைஃபையும் தொலைச்சிடக்கூடாது. ஏன்னா வருஷம் இந்த டிஎன்பிசி எக்ஸாம் மாதிரி வருஷம் ஆள் எடுக்க மாட்டாங்க. திடீர்னு 5 வருஷத்துக்கு ஒரு இடம் தான் எடுப்பாங்க. அதனால அது வந்து லேட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு ஒரு இது ரெடி ஆகிட்டே இருக்கணும். கால் ஃபார் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நல்லா ரெகுலராக பர்ஃபெக்டாக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிட வேண்டியதான். நான் அப்படி தான் படித்தேன். ஃபிசிக்கலாக ரெகுலராக இருந்தேன். அகாடமிக்கலாக இது பண்ணது மட்டும் கால் ஃபார் பண்ணது ஒரு 3 months மட்டும் இது பண்ணேன். நான் அகாடமியில் தான் படித்தேன். சென்னையில் சங்கர் அகாடமியில் படித்தேன். வீட்டிலேருந்து படிக்கலாம். நான் வீட்டிலேருந்து படித்தது தான் நிறையா படித்தது. அகாடமிக்கில் என்னென்னா ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபுல்லாக படித்தேன். இந்த ஆப்டிடியூட்ஸ் வந்து நான் கொஞ்சம் நல்லா போடுவேன். போட்டாலும் வந்து டைம் ரொம்ப எடுக்கும். ஃபார்முலாஸ்லாம் போட்டு அந்த ஃபார்முலாஸ் படி ஆப்டிடியூட்டுக்கெலாம் ஆன்சர் எடுக்கணும்னா ஒரு கொஸ்டினுக்கு 5 நிமிஷத்துக்கு மேலே கூட எடுக்கும். இதே இது அகாடமிக்கு போனோன்னா வந்து அந்த ஷார்ட்கட்ஸு டக்குன்னு ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ஆன்சர்ஸ் எடுக்கிற மாதிரி நிறையா ஷார்ட்கட்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து அந்த இடத்துல எக்ஸாம் டைமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து ரெகுலராக 2011லேருந்தே ஜிம்முக்கு ரெகுலராக போயிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அது ஒரு பெரிய இதாக தெரியல. ரன்னிங் மட்டும் தான் எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும். அந்த ஜிம் ப்ரிப்ரேஷனில் இருந்ததுனால ரன்னிங் ஒரு கஷ்டமாக இருக்கும். ரன்னிங்கை மட்டும் அந்த டைமில் இது பண்ணிக்கிட்டேன். சரி.
உடம்பு வந்து போலீஸ்காரில் எப்பவுமே ரெடி பண்ணி வச்சாலும் நல்லது தானே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் ஆல்ரெடி நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். அடுத்து சென்னையில் அகாடமியில் படிச்சேன்னு சொல்லியிருந்தோம்ல, அதில் நிறைய எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. அது போக நிறைய அகாடமியில் மார்க் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க. ஒரு எக்ஸாம்ன்றது கிடையாது, எங்கே வச்சாலும் எக்ஸாம் வச்சா போய் வேமா எழுதிடுவேன். எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தமாக ஏதாவது ஒரு மார்க் எக்ஸாம் எங்கே வச்சாலும் போய் எழுதிடுவேன். எழுதி நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி ப்ராக்டிஸ் ஆனதுனால மெயின் எக்ஸாம் வந்து அவ்வளோ பதற்றமாக தெரியல. அப்படி உங்களுக்கு சமச்சீர் இதுல இருந்தா நான் படிச்ச டைம்ல 6th to 10th ஸ்கூல் புக்ஸ் தான். அந்த ஸ்கூல் புக்ஸை தான் ஃபுல்லாக எடுத்து ஒரு 1.5 மாதம் அதை ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கே எனக்கு டைம் போயிடுச்சு. அதை ஃபுல்லாக மார்க் பண்ணுறதுக்கு ஒரு 1.5 மாதம், நான் 3 மாதம் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொன்னதில் மிச்சம் உள்ள 1.5 மாதத்தில் அந்த புக்கை ஒரு 10-15 இடையாவது ரிவைஸ் பண்ணியிருப்பேன். ஃபுல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருந்தால் அடிஷ்னலாக வேணால் 11th 12th புக்லேருந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் படிச்சுக்கலாம். இப்போ அதுக்கடுத்து 2 பேட்ச் எடுத்துட்டாங்க, இப்போ எப்படின்னு தெரியல. ஆனால் மோஸ்ட்லி ஸ்கூல் புக்ஸ்ல இருந்து தான் எல்லா கொஸ்டின்ஸும் இருந்துச்சு. ஆமாம், சரி. டேட்டோ பற்றி டேட்டோ போட்ட யாரும் நான் பார்த்ததில்ல, உள்ளே வந்த பிறகு போட்டுக்கிறாங்க. ஸ்பெக்ஸ் வந்து அதுக்கு முன்னாடி லேசர் பண்ணி வந்தவங்கலாம் இருக்கிறாங்க. அந்த டைம்ல வந்து இது பண்ணா கண்ணாடி போட்டிருந்தா எலிஜிபிள் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே சரி பண்ணிக்கலாம். அதை சரி பண்ணி வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, அப்படியே வந்துக்கலாம். நல்ல வெறி வச்சிருக்க எல்லாரும் வந்து அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியில தான் இது பண்றாங்க ஒழிய அகாடமிக்கெல்லாம் கொஞ்சம் இதா இருந்தாங்க. நிறைய பேர் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணா போதும் பாஸ் ஆயிடலாம், எனக்கு தேவை கொஞ்சம் கொஞ்சம் எல்லாமே ஏபிசிடி தானே இருக்கு, எதையாவது மாற்றி மாற்றி போட்டு விட்டாலும் ஃப்ளூக்கில் அடிச்சிடலாம் நிறைய பேர் நினைச்சு வராங்க. அதெல்லாம் ஒரு பல காலத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து காம்படிஷன் அதிகமாயிருச்சு. ஒரே போஸ்டிங்னாலும் கவர்மெண்ட் போஸ்டிங், ஒரு போஸ்டிங்க்கு எத்தனை 1000 பேர் எத்தனை லட்சம் பேர் அப்ளை பண்றாங்க. காம்படிஷன் அதிகமாகிறப்போ நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவங்க தான் அதில் மேலே வருவாங்க. அந்த டைம்ல வந்து ப்ரிப்பரேஷன் இல்லாமல் ஏதோ சும்மா படித்தோம், புக்கை கூட தொடாமே எக்ஸாம் போனவங்களாம் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். என்னன்னு கேட்டால், சார் போலீஸ் எக்ஸாம் எழுத போகிறேன், நீ படிச்சதை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னா, சும்மா அட்டன் பண்ணி பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம் அப்படின்ட்டு. சும்மா அட்டன் பண்ணலாம் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் சான்ஸே இல்லை. நான் சும்மா அட்டன் பண்ணேன் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்லாம் யாரும் கிடையாது. அதனால நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அடுத்து அந்த இதுலேயும் வந்து ஸ்கூல் புக்ஸ் தான். இப்போ ஒரு 10th பையன்கிட்ட வந்து ஒரு எஸ்ஏ எக்ஸாம் கொஸ்டினோ போலீஸ் கொஸ்டினோ கொடுத்தனா அவன் பாஸ் பண்ணிடுவான். ஏன்னா அவன் அந்த கண்டினியூவாக படிச்சுக்கிட்டே இருப்பான். அதனால அவனுக்கு அந்த இதில் வந்து நல்ல ஃபார்மில் இருப்பான். அதே ஒரு 4-5 வருஷம் கழிச்சு டிகிரி முடிச்சு அவன்கிட்ட அந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறப்ப அது கஷ்டமா இருக்கு. அதுக்கு தான் ப்ரிப்பரேஷன் எதுவும் புதுசாக படிக்க போகிறது இல்லை. பழசு ஏற்கனவே சின்ன வயசுல படிச்சதை ஒரு ரீகால் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அடுத்து மெயினாக வந்து இந்த யூபிஎஸ்சி படிக்கிறவங்க, யூபிஎஸ்சி குரூப் 1 படிக்கிறவங்க வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து ஒரு சரி நம்ம ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நிறைய பேர் ட்ரை பண்ண வராங்க. அவங்க ட்ரை பண்ணுறதுல என்னன்னா குரூப் 1 குரூப் 2 இல்லைன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து ஃபிசிக்கல் இருக்குது, அதனால நிறைய பேர் ஃபிசிக்கலுக்கும் வர மாட்டாங்க. அதில் பாஸ் பண்ணிட்டு அப்படியே போயிருந்தாங்க. அதில் கட் ஆஃப் ரொம்ப ஏற்றி விட்டுருவாங்க. அதனால அதுக்காகவே ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு வந்து அது நிறைய ஒரு மைனஸ் ஆயிடுது. அது என் கூடயே படிச்சதில் என் கூட படிச்சதில்ல, நான் ஃபிசிக்கல் வரப்போ ஒரு பையன் ஃபிசிக்கல் வந்திருந்தான். அவனால் கொஞ்ச நேரம் கூட உள்ளே வெயிட் பண்ண முடியல. அங்கே ஃபிசிக்கலுக்கு காலையில் போயிட்டோன்னா சாயந்தரம் வரைக்கும்லாம் வெயிட் பண்ணி இருக்கணும், அவனால் இருக்க முடியல. கேட்டால் அவன் சொல்கிறான் எத்தனை மார்க்னு கேட்டால் 64 தான். ஓ, நிறைய மார்க் எடுத்துறீங்களா, பரவாயில்லையே ப்ரோ அப்படின்னா. அப்புறம் ஐயோ எனக்கு அடுத்த வாரம் வேற ஒரு எக்ஸாம் இருக்குது, யூபிஎஸ்சிக்கு ஒரு மார்க் எக்ஸாம் இருக்குது, அது எழுதணும், அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகணுங்கன்னு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்க அப்படின்னா. அதாவது இன்னும் ஒரு 8-9 மணி கூட ஆகலை காலையில், அதுக்குள்ளே இவ்வளோ நேரம் ஆக்குறாங்க அப்படின்ட்டான். அவனோட இது வந்து எப்படியாவது வெளியே போகணும், இது வந்ததே வேஸ்ட், இங்கே வந்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் இருக்காங்க. இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுக்கிறவங்கலாம் அந்த இதுக்கு ஃபிசிக்கலுக்குலாம் வரவே மாட்டாங்க. அவங்க பாஸ் பண்ணாலும் சரி எதுக்கு நம்ம உள்ளே போய் இது பண்ண போகிறதில்ல அப்படின்னு வர்றதில்ல. அதனால அவங்க வந்து அவங்களோட ட்ரையலுக்கு வந்து வேற எக்ஸாம்ஸ் வச்சுக்கலாம், போலீஸ் எக்ஸாம்ஸ் வந்து ட்ரை பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது. இப்போ இருந்தே படிச்சு வச்சாலும் என்னைக்குமே, அதாவது அந்த வெளியில இருக்கிறது வந்து இப்போ இருந்தே படிச்சு வச்சாலும் என்னைக்குனாலும் அது யூஸ் ஆகும். இந்த எக்ஸாம்ஸ்க்கு போலீஸ் எக்ஸாம்ஸ்க்கு மட்டும் இல்லை, அதை வச்சு ஒரு குரூப் 4 எக்ஸாம் எழுதலாம், குரூப் 2 எக்ஸாம் எழுதலாம், எந்த எக்ஸாம்னாலும் எழுதலாம். அது அவங்கவுங்க எவ்வளோ பிக்கப் பண்ணி வச்சிருக்காங்கிறத பொறுத்து. கோயில்பட்டியில் மாற்றுறது டிராஃபிக்கில் தான் நிறைய மாற்ற வேண்டியிருக்கு. அதாவது மக்களுக்கு வந்து கோயில்பட்டியில் வந்து டிராஃபிக் சம்மந்தமாக வந்து அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுற அவேர்னஸ் வந்து கொஞ்சம் நிறையா இல்லை, அந்த ஃபாலோ பண்ணுற நாலேஜ் நிறையா இல்லை. இப்போ அந்த எம்எல்ஏ ஜங்ஷனில் வந்து ஒரு சிக்னல் வச்சுருக்கு, அந்த சிக்னல் வந்து நல்ல விஷயம் தான். இப்போ அந்த சிக்னல் வந்ததுலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, ஆக்சிடென்ட் எல்லாம் நல்லா குறைஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்து மக்களுக்கு அந்த சிக்னலில் எப்படி, இப்போ கோயில்பட்டியில் அது ஒன்று தான் சிக்னல் நினைக்கிறேன், அந்த சிக்னலில் எப்படி போகணுங்கிற இது தெரிய மாட்டேங்குது. இப்போ எட்டயபுரம் ரோட்டில் வந்துட்டு புது ரோட்டில் ரைட்டு திரும்பணும்னா, ரைட்டு திரும்புறவங்க ஒரு ரைட் லாஸ்ட்டில் நிற்கலாம், லெஃப்ட் லாஸ்ட்டில் நிற்பாங்க. சிக்னல் விட்டோடனே ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க ஸ்ட்ரைட்டாக போவாங்க, குறுக்கு வந்துட்டு முட்டிட்டு இருக்குது. நிறையா முட்ட மாட்டிக்காங்க, இருந்தாலும் அது ஒரு
அந்த இது வர மாட்டேங்குது. ரைட்ல திரும்புறவங்க கொஞ்சம் ரைட்டை விட்டுனாலே ஈஸியா திரும்பிடலாம் அப்படிங்கிறது. அடுத்து வந்து மந்தித்தோப்பு ரோட்லயும் மந்தித்தோப்பு ரோட்ல இருந்து டேபுரம் ரோடு வர்றதும் சரி, இல்ல மாதாங்கல் ரோட்ல இருந்து மேல வந்து மந்தித்தோப்பு ரோட்ல ரைட்ல திரும்புறதும் சரி, அந்த இடத்துல வந்து எப்படி கரெக்டா ரைட் போகணும், நல்லா ஏறி ரைட் போகணுங்கிற நாலேஜ் இருக்கிறது இல்ல. நேரா அப்படியே ரைட்ல ஒட்டி அந்த சைட்ல லெஃப்ட்ல வரவங்கள மறிச்சாப்ல ஏறுறாங்க. அது வந்து பேசிக்கா அது வந்து பப்ளிக் அதை கொஞ்சம் கரெக்டா ஃபாலோ பண்ணா வந்து அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அடுத்து பார்க்கிங் வந்து இஷ்டத்துக்கு விட்டுறது. கொஞ்சம் கன்ஜஸ்டான ஏரியாலலாம் வந்து இஷ்டத்துக்கு அவங்க வண்டி நம்ம வேலை நடந்தா போதும் அப்படிங்கிற கதையில கொஞ்சம் ரோட்டை ஒட்டி மேலே ஏறி ஏற்றி 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 பார்க்கிங் பண்ணுறாங்க. இப்போ பீக் ஹவுஸ்லாம் பார்த்தோன்னா ஏகேஎஸ் தட் ரோட்லலாம் ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கும் சில டைம்ஸ். அவங்க வந்து பஸ் ஸ்டாண்டை ஒட்டி வர டைம்லாம் நல்லா வண்டி இஷ்டத்துக்கு பார்க் பண்ணியிருப்பாங்க பீக் ஹவுஸ்ல. அது மக்கள் ஒத்துழைப்பு இப்பதான் அந்த இது நல்லா மாறி இருக்குது. பஸ் ஸ்டாண்ட் தாண்டி அந்த பேரிகேட்லாம் வச்சு பேரிகேட்லாம் வச்சு அது நல்லா இருக்குது. இப்போ அது மாதிரி இன்னும் கொஞ்சம் இது வந்து மாத்தினா நல்லா இருக்கும். கைத்தால நான் 2.5 வருஷமா ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால மோஸ்ட்லி எல்லாத்தையும் நல்லா தெரியும். எல்லாருமே சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. நல்லா அன்பா இருப்பாங்க மக்கள். எப்போதும் ஒன்றாலே அதே மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆட்கள் இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் ஆகிட்டு இருக்கு. பெரிய லெவலில் எந்த பிரச்சனையும் நாங்கள் பார்த்ததில்ல. நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கும் ஸ்மூத்தாக இருந்துச்சு. அது ரொம்ப பிடிச்சது. கோயில்பட்டியிலேருந்து மக்களோட அன்பு தான் மிஸ் பண்ணுறேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு நிகராக நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த வேலை கிடைச்சோடனே எங்கள் அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து நான் டியூட்டிக்கு ஜாயின் பண்ண கொஞ்ச நாள்லேயே இறந்துட்டாங்க. இப்போ அப்பா இல்லை, நான் எங்கள் அப்பாவுக்கு நேராக இந்த காக்கி சட்டையை நினைக்கிறேன். எஸ்ஏ இன்டர்வியூவில் எல்லா இன்டர்வியூவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆன்சர் வந்து கான்ஃபிடண்ட்டாக பண்ணணும். தெரியாத கொஸ்டினுக்கு வந்து தெரியலன்னு வந்து என்னத்தையாவது மாற்றி பதில் சொல்லிடக்கூடாது. தெரியலன்னா கான்ஃபிடண்ட்டாக தெரியலன்னு சொல்லிடணும். அதை விட்டுட்டு தப்பாக ஏதாவது சொல்லி உழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து அன்னைக்கு டேட்டில் கரண்ட் சினரியோஸ்லாம் கொஞ்சம் படித்து வச்சுருக்கணும். ஏதாவது கரண்ட் சீன்ஸ்லேருந்து ஏதாவது நியூஸ்லேருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஆன்சர் பண்ணது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து அப்பியரன்ஸ் நீட்டாக இருக்கணும். நல்ல அப்பியரன்ஸ் கொடுக்கணும். அடுத்து போல்டாக பேசணும். பெரிய ஆஃபீஸர்ஸ் எடுக்கிறாங்கன்னொடனே அந்த இடத்துல வந்து ஒரு பயமோ பதற்றமோ கொடுத்துடக்கூடாது. போல்டாக ஐ கான்டாக்ட் வச்சு தெளிவாக பேசணும் ஒவ்வொன்றும். அதுவே நல்ல ஒரு மார்க் எடுத்து கொடுத்துரும் இன்டர்வியூவில். ஆனால் நம்மளோட அந்த போல்ட்னஸும் வே ஆஃப் ஸ்பீச் பார்த்தாலுமே அவங்களுக்கு வந்து ஒரு இது தோணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா தெரியும். அவங்கள இன்டர்வியூ எடுக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து இன்ஸ்பயர் பண்ற மாதிரி நம்ம பேசணும். எனக்கு அன்னைக்கு கரண்ட் இதுல இருந்து ஒரு அன்னைக்கு காலையில தினத்தந்தி ஹெட்லைன்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. அது ஒரு இலங்கை தமிழ் பிரச்சனை பத்தி எனக்கு அது ஆன்சர் வந்து தெரியல. ஆனா அந்த நியூஸை படிச்சிருந்தேன். அதனால நியூஸை படித்தேன் சார். ஒரு மினிஸ்டர் பேர் மறந்துட்டு சார், எனக்கு தெரியல. அந்த நியூஸ் படிச்சிருந்தா இது சம்பந்தமான பிரச்சனை, அந்த மினிஸ்டர் பேர் தெரியல சார் அப்படின்னா. வேற புக்ஸ்லாம் ரீட் பண்ற பழக்கம் உண்டா, என்னென்ன புக்ஸ் ரீட் பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க. அதுக்குண்டான பதில் சொல்லிருந்தேன். ஓகே. அப்புறம் என்ன படிச்சிருக்கீங்க கேட்டாங்க. படிச்சுட்டு இந்த இதை அதான் அப்போதே சொன்னேன், இந்த இதை எதுக்கு சூஸ் பண்ணீங்க, வீட்டில் அம்மா என்ன பண்ணுறாங்க, செல்ஃப் இன்ட்ரடக்ஷன்ல எல்லாம் சொல்லியிருந்தேன். அம்மா அப்பாலாம் டீச்சர்ஸ்ன்ட்டு. வீட்டில் அம்மா அப்பா டீச்சர்ஸ், இந்த ப்ரொஃபஷன் எதுக்கு சூஸ் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. அப்போ தான் என்னோட ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது சம்மந்தமான ஆன்சர்ஸை பண்ணேன். அடுத்து சின்ன வயசில் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு இன்சிடெண்ட்டாக சொல்ல சொன்னாங்க. அதுக்கு ரொம்ப யோசிச்சிடவும் கூடாது. டக்குன்னு எனக்கு அடுத்த செகண்டில் ஞாபகத்துக்கு வந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன். அதை வச்சே ஒரு ப்ராவர்பும் கேட்டாங்க. அதுக்கு நான் ப்ராவர்ப் சொல்லியிருந்தேன். அப்புறம் அப்போ கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணி பாடி நல்லா இருந்தேன். அதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன பண்ணுவீங்க அது சம்மந்தமாக கேட்டாங்க. பாடி பில்டிங் சம்மந்தமாக கேட்டிருந்தாங்க. வேறு என்ன கேட்டிருந்தாங்க, ஸ்கூலிங்ஸ் பற்றி காலேஜ் பற்றி கேட்டிருந்தாங்க. வேறு ப்ரீவியஸ் ஒர்க்கு அதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டிருந்தாங்க. நான் இன்டர்வியூ போடுறதுக்கு முன்னாடியே அதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்டர்வியூ போயிருந்தாங்க. எல்லாத்தையும் என்னென்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்ட்டு நம்மளும் கேட்போம்னா நமக்கும் இதுதான் வரும் இதுதான் வரும்ன்ட்டு. அப்படி வரவே வராது. நம்மகிட்ட கேட்குற கொஸ்டின் அடுத்த ஆளுக்கு வராது. அவங்களுக்கு என்ன தோணுதோ, ஏன்னா அவங்க ஐபிஎஸ் ஆஃபீஸர் சீனியர் ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. அதனால எப்படி கேட்பாங்க என்ன கேட்பாங்கன்னு சொல்லவே முடியாது. அந்த புதுப்பேட்டை படத்துல தனுஷ்க்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு மாஸ்டர் மாதிரி இருப்பாரு. அவர் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாரு. அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன டைலாக் சார்? என்ன ஆனாலும் ஒரு இதோட ஒரு கெட்ட வார்த்தையோட கண்ணில் பயத்தை மட்டும் காட்டிடாத அப்படின்னு புதுப்பேட்டை படத்துல சொல்லுவாங்க சார்.
அந்த டைலாக் தான் எல்லா எந்த இடத்துலனாலும் இது பண்ணிக்கிறது. பயத்தை மட்டும் கண்ணில் காட்டிக்கிட்டே மாட்டேன். அது நடுக்க இருந்தாலும் இது இருந்தாலும் அப்படியே என்ன இது இருந்தாலும் வந்து அந்த பயத்தை கண்ணில் வெளியே காட்டி காட்டிக்கிடக்கூடாது. பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து பயம் நம்ம இதில் தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கண்ணில் தான் அந்த நம்மளோட பயம் தெரியும். அதை மட்டும் போல்டாக வச்சுட்டு இது பண்ணிட்டேன்னா ப்ரொமோஷன் வந்து சீனியாரிட்டியை பேஸ் பண்ணி வரும். அந்த சீனியாரிட்டி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, 1 இயர் அகாடமிக் ட்ரைனிங் இருக்கும். அந்த ட்ரைனிங்கில் வந்து 1 இயர் ட்ரைனிங் முடிஞ்சோடனே உள்ள எக்ஸாம் வைப்பாங்க. அந்த எக்ஸாமில் எடுக்கிற மார்க் வச்சு சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த சீனியாரிட்டி படி ப்ரொமோஷன் கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து 2016 பேட்ச்சு. எனக்கு முன்னாடி வந்து 2011 பேட்ச் இருக்காங்க. அவங்க ஒரு 900 பேர் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் வந்து முடிச்ச உடனே அவங்களுக்கு சீனியாரிட்டி படி அவங்களுக்கு முடிஞ்ச உடனே அடுத்து எங்கள் பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். அதனால் மேலே வேகன்சி விழ வந்து அவங்களுக்கு ப்ரொமோஷன் அடுத்தடுத்து கொடுப்பாங்க.